வெல்கம் பேக் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரமலான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெசிபி தான். திண்டுக்கல் ஸ்டைலில் தம் பிரியாணி பண்ண போகிறோம். 3/4 கிலோ அளவுக்கு கரெக்டான அளவுகளோடு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கோம். பட்டை வந்து நம்ம ஒரு விரல் சைஸுக்கு ஒரு 6 பீஸ் பட்டை, 6லேருந்து ஒரு 5, அது கிராம் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம் இருக்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 18 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதே ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 15 நம்பர் எடுத்துக்கோங்க. கிராம் கணக்குக்கு வந்து 3 கிராம் அளவு எடுத்துக்கிறணும். ஏலக்காயில் பாதி ஒரு 1.5 கிராம் 1 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிறணும். அது ஒரு 18 எடுத்திருக்கேன். அதே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 14-15 பீஸ் எடுத்தாலே போதும். கிராம் வந்து அதிகமாக கூடிடக்கூடாது, ஒரு காரத்தன்மை வந்துடும். நான் சொன்ன அளவுகளே எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 3/4 கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டோடு நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பூண்டை தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதோ 1 கிலோவுக்குனா 8 கிராம் பட்டை எடுத்துக்கிறணும். அதில் 4 கிராம் ஏலக்காய், அதில் பாதி 2 கிராம் கிராம்பு எடுத்துக்கிறணும். இப்போ 3/4 கிலோவுக்கு இந்த அளவு. இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். பிரியாணி செய்யல ஒவ்வொரு அளவுகளையும் சொல்கிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ அளவு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டே வேக வச்சு பண்ணோன்னா இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியில் நம்ம வைக்கிறது இஞ்சியோட பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்ச விழுதில் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடையே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனு, நான் டேபிள் ஸ்பூனில் எடுத்ததுனால 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கூட்டி குறைச்சி போட்டால் தப்பு இல்லை. பிரியாணிக்கு அளவாக எடுத்து தான் நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து, பாதி அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து நம்ம 1 கப் அரிசினா 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ அதில் 1 பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. 1/2 கப்பு தண்ணி நம்ம பிரியாணி செய்யல ஊற்றிக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். முத்துன ஆடுனா ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இளம் ஆடுனா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ மசாலா எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கறி வேகுது. பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழுத்தி பிசையக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். நல்லா கலசி எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அரிசியவும் ஊற வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் டவரை வச்சு எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம், நெய் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் ஊற்றிட்டு லாஸ்ட்டு ஒரு 50 கிராம் கூட ஊற்றலாம். இல்லை ஃபஸ்ட்டே 100 கிராம் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கிறலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ எண்ணெய் நெய் சேர்த்தாச்சு. ஒரு 100 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணும். எந்த அளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதங்குதோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம்னாலும் ஆகும் நல்லா அது ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி தான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுலேயே நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டாச்சு. நம்ம கையில் டைட்டாக பிடிச்சோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, டைட்டாக பிடிச்சி ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மிளகாத்தூள், வெங்காயம், புதினா, மல்லி எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸ் தக்காளி 2, அது ஒரு 100-125 கிராம் அளவு இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி, புதினா, வெங்காயம், தனி மிளகாய்த்தூள், எண்ணெய், நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும்.
இப்போ இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் நல்லா மசிஞ்சு வேக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்படி வதக்கிறதா இருந்தால் இதில் பார்த்து சேர்த்துக்கிறணும். நான் போடாமையே தான் நல்லா வதக்குறேன். இப்போ ஒரு நல்லா தக்காளி வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி 75 கிராம் அளவு எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச விழுது, அதையும் இப்போ சேர்த்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். 3/4 கிலோவுக்கு 75 கிராம் அளவு இஞ்சி, 75 கிராம் அளவு பூண்டு. இஞ்சி வதங்கின உடனேயே பூண்டு பேஸ்ட் 75 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இப்போ பூண்டும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த கலரே உங்களுக்கு தெரியும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிரேவி பதம் அதிகமாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காய பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கி இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலரும் நல்லா டார்க்காக நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிறலாம். இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம் மட்டனு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் தனியாக எடுத்து இந்த மசாலாக்களோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த மட்டனில் அந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா இறங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே கறி அந்த தண்ணி எல்லாத்தோடு சேர்த்து ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கறி எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலாக்களோடு வதக்கி பக்குவமாக செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் ஆனாலும் இப்படி செஞ்சிங்கன்னா தான் கடையில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ மட்டனை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 100 ml தயிர், அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் புளிப்பில் உள்ள தயிர் 100 கிராம் அளவு ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம மட்டன் வேக வைக்கையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். மசாலாக்களோட போடையில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிறணும். நம்ம அரிசிக்கும் சேர்த்து இப்போயே போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் கறி சேர்த்ததுக்கப்புறம் போட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு, அப்போ தான் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து செய்யல ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, வாசனை செமையாக வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அதோடு அந்த சூப்பு எடுத்து வச்ச அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. ஏற்கனவே கறி வேக வைக்கையில் 1 கப்பு ஊற்றியாச்சு, அதனால் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சூப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன்றதுனால நான் 1 லெமன் எலுமிச்சம்பழம் வந்து அதை புழிஞ்சு விட்டுருவோம். அந்த விதையை நீக்கிட்டு புழிஞ்சு விட்டுறணும். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1/2 மூடி லெமன் போதும். இப்போ அந்த ஜூஸையும் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, வாசனை செமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாஸ்மதி அரிசி 2-3 டைம் கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஊற விடக்கூடாது. இப்போ அரிசியை சேர்த்துக்கிடுவோம். சீரக சம்பா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பாஸ்மதி அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நம்ம சேனலில் ஏகப்பட்ட பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பாவில் தான் சேர்த்துருக்கோம். அது இந்த அரிசிக்குன்னு ஒரு வாசனை வந்து இருக்கும், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாஸ்மதி அரிசியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும் அரிசியில். இப்போ அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடக்கூடாது, திருப்பி விட்ட மாதிரி தான், பிரட்டி விட்ட மாதிரி தான் செய்யணும். கிண்டி விட்டோன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா அரிசி கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இல்லை ஓப்பன் பண்ணியோ வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். அரிசியும் அந்த தண்ணி எல்லாமே வந்து ஈவனாக வரணும். ஈக்குவலாக வந்த உடனேயே
அந்த அரிசியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்கலாம், இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி பின்னி கரெக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரிசி தண்ணி எல்லாம் ஈவனாக இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிட்டு பழைய தோசை தவா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தோசை தவா வச்சு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலே வெயிட்டு நான் ஒரு சந்தன உரசுகிற கல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சுடுதண்ணி ஒரு சட்டியில் காய வச்சு மேலே சுடுதண்ணி வைக்கலாம், இல்லை வெயிட்டாக குழவி ஏதாச்சும் வச்சுக்கிறலாம். வெயிட்டாக ஒன்று மேலே வைக்கணும், அந்த தணல் வந்து வெளியில் போகாத அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுறணும். அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். பயங்கர சூடாக இருக்குது. அப்படி இருந்துமே பாருங்கள், பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. வாசனை செம. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம். விருப்பம் இருந்தால் நான் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன். இப்போ மிச்சம் வச்சுருந்தா நம்ம வேணும்னா இப்போயும் ஊற்றிக்கிடலாம். இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆறுச்சுன்னா இன்னும் உதிரியாக இருக்கும்.